Decode the world unfiltered. ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஏமனுடைய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் முதல் முறையாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி அதிகாரப்பூர்வமாக நாங்களும் இந்த மேற்காசிய போரில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ இலக்குகளை குறிவைத்து பல மிசைல்ஸை லான்ச் பண்ணதா, மிசைல்ஸை வீசியதா ஹூதி அமைப்பினுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹியா சாரி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஈரான், லெபனான், அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதா அவர் சொல்றார். ஏமன்ல இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமா வெற்றிகரமாக தடுத்ததா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதலால இஸ்ரேலுடைய பீஷபா அப்படிங்கிற இடம், அதே போல தெற்கு நெகேவ் பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டிருக்கின்றன. உயிர் சேதமோ அல்லது நேரடி பாதிப்போ ஏற்பட்டதா இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை. ஆனாலும் டெல் அவீவ் போன்ற நகரங்களில் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஹூதிகள் போரில் இணைஞ்சிருக்கிறதுனால செங்கடல், இந்த ரெட் சீ இருக்கு இல்லையா, வழியாக செல்லக்கூடிய சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடி இருக்கு. இந்த நிலைமையில் ஹூதிகள் பாப் எல் மாண்டேப் நீரிணையை தாக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகளாவிய எரிபொருள் மற்றும் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா தன்னுடைய USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் போன்ற போர்க்கப்பல்களை இந்த பகுதிக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். ஏமனுடைய ஹூதி கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து குறிப்பாக சனா மற்றும் இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியான இலாட் வரையிலான வான்வழி தூரம் அப்படிங்கிறது சுமார் 1700 1900 கிலோமீட்டர்கள். இப்போ டெல் அவீவ் போன்ற மத்திய இஸ்ரேல் பகுதிகளை அடையணும்னா ஏவுகணைகள் சுமார் 2100 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கணும். இது ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலுக்கு இணையான தூரம் அப்படிங்கிறதுனால இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானுடைய தொழில்நுட்ப உதவியை முழுமையாக சார்ந்து இந்த தாக்குதலை நடத்துகிறாங்க. இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஹூதிகள் பாலஸ்டீன் 2 போன்ற ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. இதனுடைய வேகம் ஒலியை விட 9 மடங்கு அதிகம் அப்படின்னும் வெறும் 11 நிமிடங்களில் இஸ்ரேலை அடையக்கூடியது அப்படின்னும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் உரிமை கூறுறாங்க. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேலிய விமானப்படை ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் செய்திகள் வருகின்றன. ஏமன் தலைநகர் சனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய எரிசக்தி உட்கட்டமைப்பு, அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை ஏவுதளங்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதா இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஹூதி கிளர்ச்சியாளர்களுடைய ஆயுத விநியோக பாதையை துண்டிக்கக்கூடிய முயற்சியாக முக்கிய துறைமுகமாக இருக்கக்கூடிய ஹொடைடாவிலையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. செங்கடல் பகுதியில் ஹூதிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை உஷார்படுத்தியிருக்குது. ஏமனில் ஈரானுக்கு ஆதரவாக மாபெரும் பேரணியும் இப்போ நடைபெற்றிருக்குது. சனாவின் வீதிகளில் லட்சக்கணக்கான ஹூதி ஆதரவாளர்கள் திரண்டிருக்கிறாங்க. அவங்க கைகளில் பாலஸ்தீனம், ஈரான் மற்றும் ஹூதி அமைப்பினுடைய கொடிகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம், இதெல்லாம் தான் ஹூதிகளுடைய முழக்கங்களாக இருந்துச்சு. இந்த ஹூதிகளுடைய வழக்கமான முழக்கங்கள் பேரணி முழுவதும் எதிரொலித்திருக்கின்றன.
பேரணியுடைய ஒரு பகுதியாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள், ஹூதி வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவ சீருடையில் ஆயுதங்களோடு அணிவகுத்து போயிருக்கிறாங்க. வாகனங்களில் பொருத்தப்பட்ட இயந்திர துப்பாக்கிகள், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை மாதிரிகள் ஊர்வலத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடங்கி ஒரு மாதம் முடிவடைஞ்ச நிலையில் ஈரான்லேயும் அரசு ஆதரவு பேரணிகள் நடைபெற்றிருக்கின்றன. இஸ்ரேலிய இராணுவம் இன்னைக்கு அதிகாலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது புதிய வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு. ஈரானிய ஆட்சியின் முக்கிய உட்கட்டமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. போரோஜெட், அதே போல் ஜன்ஜான் போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீது விழுந்த குண்டுகளால் 12க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறதா ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஈரான் தன்னுடைய ஏவுகணை தாக்குதல்களை துல்லியமாக நடத்துறதுக்கு ரஷ்யா உதவி வருவதாக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவுடைய லியானா உளவு செயற்கைக்கோள் அமைப்பு மூலமாக வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் விமானங்களுடைய இருப்பிட தகவல்களை ஈரான் பெற்றுட்ருக்கு. அவங்களுக்கு இந்த மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் மெசேஜ் வர்றதை சுட்டி காட்டுறாங்க. இது ஈரானுடைய துல்லிய தாக்குதல், ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க, அதனுடைய திறனை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அமெரிக்காவுடைய ரெடார்களை முடக்குவதற்கு இந்த தரவுகள் பயன்படுத்தப்படுறதா வல்லுநர்கள் கருத்து சொல்கிறாங்க. ரஷ்யாவுடைய லியானாங்கிறது விண்வெளியிலிருந்து எதிரி நாடுகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு நவீனமான உளவு செயற்கைக்கோள் கட்டமைப்பு, அதாவது ஸ்பை சேட்டலைட் கன்ஸ்டலேஷன். லியானா திட்டம் 2 வகையான செயற்கைக்கோள்களை கொண்டது. முதலாவது லோட்டோஸ் எஸ், இது ஒரு பாசிவ் உளவு செயற்கைக்கோள், அதாவது இது எதையுமே அனுப்பாது. அதுக்கு பதிலாக பூமியிலிருந்து வரக்கூடிய ரேடியோ சிக்னல்கள் இருக்குல்ல, இந்த ரேடியோ சிக்னல்களில் தகவல் தொடர்புகள், அது மட்டும் இல்லாமல் ரேடார் சிக்னல்களாக ரகசியமாக இடைமறித்து அவற்றோட இருப்பிடத்தை கண்டறியக்கூடியது. ரெண்டாவது பியோன் என்கேஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆக்டிவ் உளவு செயற்கைக்கோள். இதில் சக்தி வாய்ந்த ரெடார் பொருத்தப்பட்டிருக்குது. இது மேகமூட்டம் அல்லது இருட்டு அப்படின்னு எந்த சூழல் இருந்தாலும் கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் தரையில் இருக்கக்கூடிய வாகனங்களை துல்லியமாக படம் பிடிக்கிறதுக்கு திறன் வாய்ந்த ஒன்று. வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் எங்கே இருக்கின்றன அப்படிங்கிறத லியானா மூலமாக ஈரான் தெரிஞ்சுக்குது. இஸ்ரேலின் டிமோனா போன்ற ரகசிய அணுசக்தி மற்றும் இராணுவ மையங்களுடைய தற்போதைய நிலையை ரஷ்யா லியானா மூலமாக ஈரானுக்கு பகிர்ந்து வருவதா ஆப்ரேஷன் ஹிடன் ஹேண்ட் அறிக்கைகள் சுட்டி காட்டுகின்றன. ஈரானுடைய ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் முந்தைய காலத்தை விட இப்போது அதிக துல்லியத்தோட ப்ரிசிஷன் இலக்குகளை தாக்குவதற்கு லியானா வழங்கக்கூடிய இலக்கு தரவுகள் தான் டார்கெட்டிங் டேட்டான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. இந்த செயற்கைக்கோள்கள் சுமார் 900 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரக்கூடியதாக இருக்குது. இவை ஒரு சிறிய கார் அல்லது சிறிய படகை கூட விண்வெளியிலிருந்து அடையாளம் காணக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்குது. ரஷ்யாவோட இந்த தரவு பகிர்வு ஈரானுக்கு ஒரு விண்வெளி கண் அப்படின்னு சொல்லலாம். விண்வெளியிலிருந்து ஒரு கண் பார்க்குதுன்னு வச்சுங்களேன், அதுபோல் செயல்படுது. இது அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்கிறதுக்கு ஈரானுக்கு பெரிய அளவுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கு இடையில் கடந்த வாரம் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அது பற்றியும் பார்க்கலாம். இந்த உரையாடல் மிகவும் கடுமையாகவும் சில இடங்களில் வாக்குவாதங்கள் நிறைந்ததாகவும் இருந்ததா தகவல்கள்லாம் சொல்லுது. இந்த உரையாடலின் போது வான்ஸ் நெத்தன்யாகுவை கடுமையாக சாடியதாக சொல்லப்படுது. போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை, ரெஜிம் சேஞ்ச் மிக எளிதாக செய்து விடலாம் அப்படின்னு நெத்தன்யாகு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகைப்படுத்தி கூறிட்டதா வான்ஸ் குற்றம் சாட்டுறார். ஏன்னா வான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த போர் இவ்வளவு நீட்டிக்கிறத அவர் விரும்பவும் இல்லை. தொடக்கம் முதலேயே வான்ஸ் இந்த போரை விரும்பலை அப்படின்னும் தொடர்ந்து நீட்டிக்க விரும்பவில்லை என்பதிலும் உறுதியாக இருக்கிறார். ஈரானோட ஒரு சுமூகமான ஒப்பந்தத்தை செய்து கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வரார். ஈரானியர்கள் வான்ஸோட ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு வேறு யாரிடமும் ஒப்பந்தம் கிடைக்காது அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வான்ஸ் தற்போது ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றி வருகிறார். வான்ஸ் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிப்பவர் அப்படின்னு சித்தரிப்பதற்காக இஸ்ரேலிய தரப்பு சில செய்திகளை, ஊடகங்களை கசிய விட்டுறதா அமெரிக்க அதிகாரிகள் சிலர் கருதுறாங்க. இந்த JDக்கு எதிரான இஸ்ரேலிய ஆப்ரேஷன் அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. தற்போதைய முரண்பாடு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நெத்தன்யாகு ஈரானுடைய அணுசக்தி மற்றும் இராணுவ மையங்களை முழுமையாக அழிக்கிற வரைக்கும் போரை தொடர விரும்புகிறார். போர் நீண்டு கொண்டே செல்வது அமெரிக்காவுடைய வளங்களை வீணடிக்கும் அப்படின்னும், ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதிப்படி விரைவாக போரை முடிக்க வேண்டும் அப்படின்னும் வான்ஸ் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம்
ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் உத்திகளில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதை தான் இந்த உரையாடல் வெளிப்படுத்துது. ஏமனுடைய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக போரில் இணைந்ததுங்கிறது இந்த போரை வெறும் ஈரான் இஸ்ரேல் போராக மட்டுமே இல்லாமல் மோதலாக மட்டும் வைக்காமல் ஒரு பிராந்திய பெரு நெருப்பாக மாற்றியிருக்குன்னே சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஹார்முஸ் நீரிணை ஏற்கனவே ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது பாப் எல் மாண்டேப் நீரிணையும் ஹூதிகள் அச்சுறுத்துவதுங்கிறது உலக வர்த்தகத்தினுடைய கழுத்தை நிற்கக்கூடிய ஒரு டபுள் சோக் ஹோல்ட் உத்தியாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் இது எந்த எல்லைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கவலை எழுந்திருக்கிறது. வன்ஸோடைய பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்த போர் கொஞ்சம் சுமூக நிலைக்கு வந்து போர் மேகங்கள் கலையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.